அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பொது அறிவு பகுதியிலிருந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 80 கேள்விகள் பதில்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு 2ஆம் நிலை காவலர் தேர்வில் நேரடியாக அந்த கேள்விகள் எல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள். சரிங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் எந்த பாடத்திலிருந்து எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதகாலம், சரிங்களா, மகத பேரரசு. மகத பேரரசுன்னு சொல்லும்போது ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம்னு சொல்லி 4 வம்சங்கள் ஆட்சி செஞ்சுருக்கும். அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்கோம். புத்தம் சமணம் அப்படின்ற ஆஸ்திக மதங்கள் தோன்றிச்சு இல்லையா, அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்கோம். இந்த மகத பேரரசில் மௌரிய வம்சத்தை சார்ந்த அசோகர் அப்படின்றவர் தான் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் பேரரசராக இருந்திருப்பார். ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அவருக்கு அப்புறம் ஒரு வலிமையான அரசர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் குப்தர்கள் வரைக்குமே நிறைய அரசுகள்லாம் ஆட்சி செஞ்சுருக்கும். அதிலிருந்து நமக்கு கேள்வி கேட்டால் எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் மட்டும்தான் இன்றைக்கி இந்த தேர்வில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? மாணவர்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் தான். நம்ம நேற்று பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்ககாலம், சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம், இதிலிருந்துலாம் கேள்விகள் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பகுதிகளிலிருந்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து எந்த பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலெக்சாண்டர் அப்படின்றவர் நம்ம இந்தியாவில் தனநந்தருடைய ஆட்சி காலம் இருக்கும் பொழுது அவருடைய படையெடுப்புன்றது நிகழ்ந்திருக்கும். வரலாறில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவர் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றியிருப்பார். அவர் தொடர்ச்சியாக இந்தியாவின் மீது படையெடுத்திருக்க மாட்டார். காரணம் என்னென்னா, தனநந்தருடைய யானை படை அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருந்திருக்கும். அதை பார்த்து பயந்து போனதாக சொல்லப்படுது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, குஷான அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் கனிஷ்கர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப சரியான ஒரு கூற்று. சரிங்களா? கனிஷ்கர் அப்படின்றவர் தான் ரொம்ப சிறப்பாகவும் நன்கு அறியப்பட்டவராகவும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது 2வது கூற்று, இந்த கனிஷ்கருடைய ஆட்சி காலம் அப்படின்றது பொது ஆண்டுக்கு பின். சரிங்களா? பொது ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா 78. சரிங்களா? இதிலிருந்து ஒரு சகாப்தத்தின் தொடக்கமாக கொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய தேசிய காலண்டர் அப்படின்றது இந்த சாக சகாப்தம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்னி சாகா அப்படின்றவர் தான் இதை முன்மொழிந்திருப்பார். சரிங்களா? அப்போ நம்மளுடைய தேசிய காலண்டர்ன்றது இந்த கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ இது ஒரு சகாப்தத்தின் தொடக்கமாக கொல்லப்படுகிறது அப்படின்றது சரிதான். அப்போ இரண்டுமே சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 3வது கேள்வி, 2ஆம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனிஷ்கர் தான் 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி பட்டப்பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவுடைய நெப்போலியன்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். யாருடைய ஆட்சி காலம் காந்தார கலை வளர்ச்சி பெற்றது? இது கனிஷ்கர் தான். சரிங்களா? கனிஷ்கர் தான். காந்தார கலை அப்படின்றது புத்தரை சித்தரித்ததற்காகவே மேன்மை அடைந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? புத்தருடைய காந்தார கலைனாக்கா அது ஒரு நம்ம கட்டிடக்கலைலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு கலை, சிற்பக்கலை. சரிங்களா? அப்போ அந்த கலை அப்படின்றது கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் மேன்மை அடைந்ததாக சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலெக்சாண்டரின் திறமை மிக்க தளபதிகளில் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலிகஸ் நிக்கோடர் அப்படின்றவர் தான். சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவில் பஞ்சாப் பகுதியை கைப்பற்றிடுறாரு. அவர் தன்னுடைய படை தளபதி ஒருத்தரை அங்கே நியமிச்சுட்டு போயிடுவார். சரிங்களா? அப்போ செலிகஸ் நிக்கோடர் அப்படின்றவர் தான். பிற்காலத்தில் தனநந்தர் ஆட்சி முடிவுற்று, சரிங்களா, சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மௌரிய பேரரசை தொடங்கி வைப்பார். சரிங்களா? அப்போ அந்த சந்திரகுப்தருடைய அவைக்கு பார்த்திங்கன்னா அந்த செல்லுலஸ் நிக்கோட்டஸோடைய, சரிங்களா, தூதுவராக, சரிங்களா, மெகஸ்தனீஸ் அப்படின்றவர் போவார். சரிங்களா? இவர் தான் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் அயல்நாட்டு தூதுவர். சரிங்களா? கிரேக்க நாட்டின் சார்பாக வரார். சரிங்களா? அப்போ சந்திரகுப்த மௌரியருடைய அரசவைக்கு வரார். அவர் எழுதின இண்டிகா அப்படின்ற புத்தகம்ன்றது மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி நமக்கு சொல்ல வருது. சரிங்களா? ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமற்ற இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. பொருத்தமற்ற இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. புத்த சரிதம் அப்படின்ற நூலை எழுதியவர் அஸ்வகோஷர் தான். இது ரொம்ப சரிதான். எரித்திர கடலின் பெரிப்பிலஸ் அப்படின்ற நூல் ஒரு கிரேக்க வரலாற்று நூல். அதை மெகஸ்தனீஸ் எழுதலை. மெகஸ்தனீஸ் எழுதுனது இண்டிகா அப்படின்றது தான். அப்போ பொருத்தமற்ற இணைன்னு சொல்லும்போது இதுதான். சரிங்களா? மற்ற இணைகள்லாம் சரியாக தான் இருக்குது. அஸ்தசாஸ்திரம்னு சொல்லும்போது கௌட்டில்யர், அப்படி இல்லைனா விஷ்ணுகுப்தர், சரிங்களா, சாணக்கியர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயர்கள் இருக்குது, அது சரிதான். காமசூத்திரம்னு சொல்லும்போது வாத்யாயனர் அப்படின்றது அதுவுமே சரிதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குஷான நாணயங்கள் அப்படின்றது ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகர்ந்து இழுக்கப்பட்டன. அரிக்கைமேடு சரிங்களா, பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கைமேட்டில் தான் இந்த ரோமானிய நாணயங்கள் வந்து அகர்ந்து எடுக்கப்பட்டன. இந்த ரோமானிய நாணயங்களை வச்சே 3 கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் மதுரை சரிங்களா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோமானிய நாணயங்கள் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர் மண்டலம் சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், ரோமானிய நாணயங்கள் எங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்டன அப்படின்னு கேட்டால் அரிக்கைமேடு சரிங்களா. இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்கள், பொது ஆண்டு 1191 நடைபெற்ற முதல் தரையன் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ சௌஹான் அப்படின்ற ராஜபுத்திர இளவரசர் தான் ஃபஸ்ட்டு போரில் வெற்றி பெறுவார். இரண்டாம் தரையன் போரில் முகமது கோரி வெற்றி பெற்று இந்தியாவில் முதல்ல முஸ்லீம் அரசாங்கத்தை தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக இவருடைய அடிமை குத்புதீன் ஐபக், இவர் தான் வந்து டெல்லி சுல்தானியத்தை தொடங்கி வைக்கிறார். அடிமை வம்சத்தின் முதல் சுல்தானும் குத்புதீன் ஐபக் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரதிகார அரசர்களில் முதல் தலைசிறந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை முதலாம் நாகப்பட்டர் அப்படின்றது தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று, கஜினி எனும் ஒரு சிறிய அரசு ஆப்கானிஸ்தானில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான் சரிங்களா. இந்த கஜினியை ஆட்சி செஞ்ச கஜினி மாமுது அப்படின்றவர் இந்தியாவின் மீது படையெடுத்ததன் நோக்கம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, இவங்க இந்தியாவை தன்னுடைய ஆட்சியின் கீழ் அவர் கொண்டு வந்து நிர்வகிப்பதற்காக படையெடுத்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு சரிங்களா. இந்தியாவுடைய செல்வ வளங்களை கொள்ளையடிப்பதற்காக இவர் வந்து இந்தியாவின் மீது படையெடுக்கிறார் சரிங்களா. குறிப்பாக 17 முறை இவர் வந்து படையெடுத்திருப்பார். இந்த 17 முறை படையெடுப்போம் இந்தியாவில் அறுவடை முடிஞ்சு சரிங்களா. இங்கே செல்வம் வந்து செழிப்பாக இருக்கிற காலமாக பார்த்து அவர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். கடைசியாக சோமநாதர் கோவிலை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அஜந்தா எல்லோரா குகை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா சரிங்களா. மகாராஷ்டிராவில் தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சோமநாதர் கோயில் நம்ம இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா. கஜினி மாமுது கடைசியாக கொள்ளையடித்ததுன்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஒரு 17 முறை கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாலும் இது கடைசியான கொள்ளையடிப்புன்றதுனால இதை நம்ம முக்கியமாக பார்க்குறோம் சரிங்களா. அப்போ சோமநாதர் கோவிலை கஜினி மாமுது கொள்ளையடித்த வருடம் இதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும் சரிங்களா. 1024. அப்போ இந்த சோமநாதர் கோவில் எந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. குஜராத்தில் கடற்கரை ஓரமாக இது அமைஞ்சிருக்கும் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தர்மபாலர் அப்படின்றவர் தான் இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கந்தரியா சரிங்களா. காந்தரியா கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. கந்தரியா கோவில், சாஞ்சி ஸ்தூபி இது எல்லாம் மத்திய பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கும் சரிங்களா. மத்திய பிரதேசம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மகாவீரரின் தலைமை சீடரும் ஆகம சித்தாந்தத்தை தொகுத்தவரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கௌதம சுவாமிகள் அப்படின்றது தான் சரியான விடை சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சமண நூல்கள் அங்கங்கள் என அழைக்கப்படுகின்றன சரிங்களா. இது சரியான ஒரு கூற்று தான். 2வது கூற்று பாருங்கள், திரிபீடகங்கள் மற்றும் ஜாதக கதைகள் என்பன பௌத்த நூல்களாகும். திரிபீடகங்கள் அப்படின்றது சரிங்களா. சுத்த பீடகம், வினய பீடகம், தேவண்ண பீடகம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இது வந்து புத்தருடைய சரிங்களா வாய் வழியால் சொன்ன நூல்களை வந்து சுத்த பீடகம் அப்படின்னு சொல்லியும், அடுத்ததாக இருக்கக்கூடியது அப்படி இந்த பீடகங்கள் 3 சேர்ந்து தான் திரிபீடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பௌத்த நூல் தான். இதுவும் சரிதான் உங்களுக்கு சரிங்களா. ஜாதக கதைகள் அப்படின்றது புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ 2ம் சரின்றது தான் சரியான விடை சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கொஸ்டின் எல்லாமே எங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்த கொஸ்டின்ஸ்ப்பா சரிங்களா. எல்லாமே வேல்யூவாக இருக்கும் சரிங்களா. 100% இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா, இப்போ பாருங்களேன் இதிலே எத்தனை கேள்விகள் உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம்லேயே கேட்டிருந்துருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் கேள்விகள் வந்திருக்கும் சரிங்களா. சரி ஓகே. 18வது கேள்வி பாருங்கள், இதுவுமே கூற்று தான். சமண சமயத்தினை தோற்றுவித்தவர் ரிஷிபதேவர் அப்படி இல்லைனா ஆதிநாதர் என நம்பப்படுகிறது. இது சரியான கூற்று தான். ரிஷிபதேவர்னாலும் ஆதிநாதர்னாலும் ஒன்று தான் சரிங்களா. சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. அதில் முதல் தீர்த்தங்கரர் யாருன்னா இந்த ரிஷிபதேவர் அப்படி இல்லைனா ஆதிநாதர் அப்படின்றவர் தான். 24வது தீர்த்தகர் யாருன்னா மகாவீரர் அப்படின்றவர் சரிங்களா. இந்த சமண சமயத்தை இந்தியாவில் பிரபலமாக்கினவர் யாருன்னா இந்த மகாவீரர் தான் சரிங்களா. அப்போ முதல் கூற்றுன்றது சரியான கூற்றாக இருக்குது. 2வது கூற்று என்ன, சமணம் அப்படின்றது திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு 2 பிரிவாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ சமணம் அப்படின்றது 2 பிரிவாக பிரியும் சரிங்களா. திகம்பரர் அப்படின்னா திக்கையே ஆடையாக அணிந்தவர்கள் சரிங்களா. அதாவது ஆடை அணிய மாட்டாங்க, இந்த உலகமே ஆடைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க. ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வெண்ணிறை ஆடையை வந்து அணிஞ்சிருப்பாங்க சரிங்களா. அப்போ 2மே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருந்த கட்டிடம் அல்லது நினைவு சின்னம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸ்தூபிகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விகாரம் அப்படின்னா என்ன, சைத்தியம் அப்படின்னா என்ன, சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? விகாரம் அப்படின்னு சொன்னோம்னா புத்த மடாலயத்தை தான் விகாரம்னு சொல்கிறோம். சரிங்களா? சைத்தியம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்கள். பௌத்த சமயம் மாநாடுகள். சரிங்களா? பௌத்த சமயத்தில் வந்து 4 மாநாடுகள் நடந்திருக்கும். அதை நடத்தினவங்க, நடைபெற்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பொறுத்துக்கையில் நம்ம கேட்டிருக்கோம் பாருங்கள். முதலாவது மாநாடுன்றது ராஜகர்கத்தில் நடந்திருக்கும். சரிங்களா? ராஜகர்கத்தில் நடந்திருக்கும். அடுத்ததாக 2வது மாநாடு அப்படின்னு சொல்லும்போது வைஷாலியில் நடந்திருக்கும். 3வது மாநாடு பாடலிபுத்திரம். 4வது மாநாடுன்றது காஷ்மீரில் நடந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். சமணம் அப்படின்றது 24 தீர்த்தங்கரர்களால் உருவாக்க ஒரு கோட்பாடு. சரிங்களா? சமணம்ன்றது 24 தீர்த்தங்கரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. 2வது கூற்று, மகாவீரரின் போதனைகள் தர்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. இது தவறு. சரிங்களா? தர்மா அப்படின்னு சொன்னோம்னா புத்தம் தான். சரிங்களா? அப்போ இது யாருடைய கோட்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு புத்தருடைய கோட்பாடு தான் தர்மா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ மகாவீரரின் போதனைகளை என்னன்னு சொல்லலாம்? திரிரத்தனா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? திரிரத்தனா எல்லாம் மும்மணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. அதாவது 22வது கொஸ்டின் பாருங்கள். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்னா சாரநாத்துக்கு அருகில் இருக்கிற மான் பூங்காவில் தான். இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, தேவனாம்பிரியர் என்னும் பட்டம் அசோகருக்கு வழங்கப்பட்டது. இது சரியான கூற்று தான். தேவனாம்பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர்ன்றது பொருள். சரிங்களா? அடுத்தது 2வது கூற்று, கலிங்க போர். சரிங்களா? அசோகர் மேற்கொண்ட கலிங்க போரில் அவர் தோல்வி அடைஞ்சதன் விளைவாக போரினை கைவிட்டார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். சரிங்களா? அப்போ இது தவறு. அவர் வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதில் நடந்த அந்த மாபெரும் உயிர் பலிகள், சரிங்களா, அழிவை பார்த்து மனம் வருந்தி பௌத்த சமயத்துக்கு மாறி, சரிங்களா, போர் தொடுக்கிறதையே கைவிட்டிருப்பார். தன்னுடைய மகள், சரிங்களா, சங்கமித்திரை, மகேந்திரன் 2 பேரையும் பௌத்தத்தை குறித்தும், அதாவது தர்மம்னு கூட இதை சொல்லுவாங்க பௌத்தத்தை, சரிங்களா, அதை குறித்து பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாளவிகா மித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காளிதாசர் தான் உங்களுக்கு. சரிங்களா? காளிதாசர் இயற்றிய மற்ற 2 நூல்கள் என்ன அப்படின்னா சாகுந்தலம், சரிங்களா, விக்ரமோர்வசியம் அப்படின்றது, மாளவிகா அக்னிமித்திரம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் இயற்றிய நூல்கள். ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மௌரிய பேரரசின் கடைசி அரசரான பிரகத்ராவை கொன்றவர் யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் தான். சரிங்களா? மௌரிய வம்சத்தில் கடைசி அரசராக இருந்தவர் இந்த பிரகத்ரா. அவரை கொன்று புஷ்யமித்ர சுங்கர்ன்றவர் சுங்க வம்சத்தை வந்து தோற்றுவிப்பார். சரிங்களா? சுங்க வம்சத்தில் கடைசி அரசர் யாருன்னா உங்களுக்கு தேவபூபதி. அவரை கொன்று வாசுதேவ கன்வர்ன்றவர் கன்வர் வம்சத்தை தோற்றுவிப்பார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸில் பார்த்துருப்போம். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிமுக அப்படின்றவர் தான். சரிங்களா? சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். இந்த அரச வம்சங்கள் எல்லாமே எப்போ இருந்திருக்குன்னா மௌரியர்களில், சரிங்களா, கடைசி அரசரான பிரகத்ரா இருந்திருப்பார் இல்லையா, அவருடைய மரணத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய அரசுன்றது வலுவாக இருக்காது. எல்லாமே அப்படியே உடஞ்சி சிற்றரசுகளாக இருந்திருக்கும். அதில் வந்தது தான் இதெல்லாம். சரிங்களா? முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டின். சமஸ்கிருத மொழியில் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? அப்போ சமஸ்கிருத மொழியில் முதல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பதஞ்சலியை ஆதரித்தவர் யாருன்னா புஷ்யமித்ரர் அப்படின்றவர் தான். புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் தான் ஆதரிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின் பாருங்கள். கலிங்க அரசர் காரவேலர் பற்றிய செய்தி குறிப்பீடு, சரிங்களா, இருக்கக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் யானை கோகை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் தான் கலிங்க அரசர் காரவேலனை பற்றிய செய்தி குறிப்புகள் இருக்குது. அடுத்தது பாருங்கள். 29வது கொஸ்டின். யாருடைய வருகையால் இந்தியாவில் கிறிஸ்துவ சமயம் அறிமுகம் செய்யப்பட்டது? புனித தாமஸ் அப்படின்றவருடைய வருகையால் தான் இந்தியாவில் கிறிஸ்துவ சமயம் அப்படின்றது அறிமுகமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 எஸ்ஐயில் கேட்ட கேள்வி. புத்த சரிதம் என்ற முதல் சமஸ்கிருத நாடகத்தினை எழுதியவர் யாருன்னா அஸ்வகோஷர். சரிங்களா? அஸ்வகோஷர் அப்படின்றவர் தான். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. 31வது கொஸ்டின் பாருங்கள். சாகர்கள் அப்படின்றவங்க சிற்பு நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். சோழர்கள் வழங்கிய நில கொடைகளை சரியாக பொருத்தவும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். வேளாண் வகை நிலம் அப்படின்னு சொன்னோம்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுத்தது தான் அந்த வேளாண் வகை நிலக்கொடைகள். பிரம்மதேயம் அப்படின்றது பிராமணர்களுக்கு கொடுத்தது. சாலபோகம்ன்றது கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தது. தேவதானம்ன்றது கோவில்களுக்கு கொடுத்தது. சரிங்களா? அப்போ சோழர்கள் வழங்கிய பல்வேறு நில கொடைகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 33வது கொஸ்டின்.
2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் தவறான கூற்று என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, தவறான கூற்று கொஸ்டினை வந்து நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று, ஜிட்டல் என்ற செப்பு நாணயம், சரிங்களா, டங்கா என்ற வெள்ளி நாணயம் ஆகியவற்றினை அறிமுகம் செய்தவர் இல்டுமிஷ்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது சரிதான். சரிங்களா, சரிதான். அடுத்தது பாருங்கள், குதுப்பினார் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியவர் இல்டுமிஷ்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. சரிங்களா, அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதனை நிறைவு செய்தது தான் இல்டுமிஷ். சரிங்களா, அந்த குதுப்பினார் கட்டுமான பணியை நிறைவு செய்தது தான் இல்டுமிஷ். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஆமுக்த மால்யுதா எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா, கிருஷ்ணதேவராயர் தான். அடுத்தது பாருங்கள், தாயுக் ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அல்பருனி அப்படின்றவர் தான். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. அடுத்தது 36வது கொஸ்டின் பாருங்கள், ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூணினை ராணா எங்கு நிறுவினார் அப்படின்னா சித்தூரில் நிறுவியிருப்பார். சரிங்களா, சித்தூர் அப்படின்றது ராஜபுத்திரர்களுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பிளேஸ். அவங்க எல்லாரும் கூடுற ஒரு இடமாக இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகமது கோரி தான் இந்தியாவில் முதல்ல இஸ்லாமிய அரசை நிறுவுவார். ஆனால் டெல்லி சுல்தானத்தை நிறுவனத்து யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிருத்திவிராசர் ஆசே எனும் நூலினை எழுதியவர் சந்து பார்த்தை அப்படின்றது தான். சரிங்களா, சந்து பார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு 2022 பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, 39வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ரக்ஷாபந்தன் என்பது சகோதரத்துவத்திற்காக ராஜபுத்திர திருவிழா ஆகும். சரிங்களா, ரக்ஷாபந்தன் என்பது சகோதரத்துவத்திற்கான ராஜபுத்திர திருவிழா அப்படின்றது இது சரிதான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், 2வது கூற்று, 1905 வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் பெருமளவு நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா, 2 கூற்றுமே சரிதான். அடுத்தது பாருங்கள், முத்ரா ராட்சசம் எனும் நாடகத்தினின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விசாக தத்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், 41வது கொஸ்டின், அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனநந்தர் தான். நம்ம சொன்னோம் இல்லையா, தனநந்தருடைய யானைப்படையை பார்த்து பயந்து அவர் போயிட்டார்னு ஒரு கூற்று சொல்லப்படுதுன்னு சொல்லி. சரிங்களா, அதுதான். அடுத்தது பாருங்கள், மெகஸ்தனிஸ் எழுதிய டேஷ் நூல் சந்திரகுப்தரின் அரசவை மற்றும் நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. நிர்வாகம்னு வந்தாலே அஸ்தசாஸ்திரம் தான். சரிங்களா, அஸ்தசாஸ்திரம்ன்றது நிர்வாகத்திற்கான ஒரு சிறந்த நூலாக பார்க்கப்படுது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த அஜாதசத்ரு பிம்பிசாரர் அப்படின்றவர் தான். சரிங்களா, பிம்பிசாரருடைய பையன்தான் அஜாதசத்ரு. சரிங்களா, இவர் தான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு புத்த மாநாட்டை வந்து கூட்டியிருப்பார். சரிங்களா, அப்போ மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் யார் அப்படின்னா அரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர். இவர் தான் வந்து மகதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பேரரசை உருவாக்குற பணியை வந்து செஞ்சுருப்பார். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனநந்தர் அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அப்போ நந்த வம்சத்தில் கடைசி அரசரான தனநந்தரை வீழ்த்தி, சரிங்களா, சந்திரகுப்தர் அப்படின்றவர் சந்திரகுப்த மௌரியன்றவர் மௌரிய வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். சரிங்களா, டேஷ் என்ற நூல் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டி நூலாகும். இப்போ தான் அந்த கொஸ்டினை நம்ம பார்த்தோம், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது தான் நிர்வாக வழிகாட்டின்னு சொன்னாலே இதுதான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அசோகரின் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசோகரின் தந்தையின் பெயர் என்னன்னா பிந்துசாரர் அப்படின்றது தான். சரிங்களா, பிந்துசாரர். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள், அசோகரது தூண்களில் உள்ள பிராமிய எழுத்துக்களுக்கு பொருள் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்றவர் தான். சரிங்களா, அசோக தூணில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு பேர் என்னென்னா அசோக பிராமின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் கண்டுபிடிச்சவர் யாருன்னா அந்த ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்து 48வது கேள்வி பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகத்தினை பீகாரில் கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமாரகுப்தர் அப்படின்றவர் தான் கட்டியிருப்பார் நாலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா, நாலந்தா பல்கலைக்கழகம்ன்றது ஒரு பௌத்த விகாரமாக இருந்திருக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அரேபியர்கள் சிந்துவை கைப்பற்றிய ஆண்டு பொது ஆண்டு 712 வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம தொடர்ச்சியாக அந்த சரிங்களா மௌரியர்கள்லேருந்தே பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா, இடைக்கால இந்தியா வரைக்குமே முக்கியமான கேள்விகளை பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பாருங்களேன், இது வந்து ரிக்லா கிடையாது, ரிக்ஷா. சரிங்களா, ரிக்ஷானா பயணங்கள் அப்படின்றது பொருள். இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா இபின் பதுதா. சரிங்களா, இபின் பதுதா. சரிங்களா, மொராக்கா நாட்டு பயணம் இபின் பதுதா அப்படின்றவர் தான் அந்த ரிக்ஷா பயணங்கள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். 51வது கேள்வி பாருங்கள், தட்சசீலத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட்சசீலத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சர் ஜான் மார்ஷல் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, உங்களுக்கு இது வந்து புத்தகத்திலே மாறுபட்டிருக்கும். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லி 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்போ இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்கள், மௌரிய பேரரசனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மௌரிய பேரரசனை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான். சரிங்களா, சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான். சாணக்கியருடைய உதவியோடு அந்த மௌரிய பேரரசை வந்து தோற்றுவிச்சிருப்பார்.
விஷ்ணுகுப்தர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சாணக்கியர் தான். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், சாணக்கியருக்கு விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர், சரிங்களா, இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 54வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும். தவறானது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அசோகர் 3வது பௌத்த சங்கத்தை தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் கூட்டினார். இது சரிதான். அசோகர் தனது குழந்தைகளான மகேந்திரன், சங்கமித்திரையை புத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கு அனுப்பினார். இதுவுமே சரிதான். சரிங்களா, ரெண்டுமே சரிதான். அப்போ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, கொஸ்டினோட அந்த டிஃப்ரெண்ட் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். சரிங்களா, அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். கொஸ்டின் உங்களுக்கு இதுதான் கொஸ்டின், புக்கில் இருக்கிற கொஸ்டின், சரிங்களா, எப்படி கேட்டாலும் இதுதான் கேட்கணும். ஆனால் அதை கேட்குற மாடுலேஷனில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 55. டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம்னு சொல்கிறோம். சோழர்களுடைய காலம்தான். சரிங்களா. ஏன் அப்படின்னா பெரிய புராணம், கம்பராமாயணம், சரிங்களா, இந்த மாதிரி பல பக்தி இலக்கியங்கள்லாம் இவங்களுடைய காலத்தில் தான் செழிப்பு பெற்றிருக்கும். சரிங்களா. அதனால் சோழர்களுடைய காலத்தை பக்தி இலக்கியங்களின் காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்கிறோம். சரிங்களா, 2 கேள்வியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், 56வது கொஸ்டின். பால வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோபாலர் அப்படின்றவர் தான். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரிங்களா, இவர் போய் போர் புரிந்து மன்னரானவர் கிடையாது. இல்லைனா இவர் பார்த்திங்கன்னா அரச வம்சத்தை சார்ந்து வழி வழியாக வந்தவர் கிடையாது. சரிங்களா. பால வம்சத்தை தோற்றுவித்த அந்த கோபாலர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? சிம்ராஜ் அப்படின்றவர் தான். சரிங்களா, சௌஹான் சிம்ராஜ் அப்படின்றவர் தான் இந்த அஜ்மீர் நகரத்தை நிர்மாணிச்சிருப்பார். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்தில் கடைசி அரசர் தனநந்தர். சரிங்களா, 2 கேள்வி நல்லா பார்த்துக்குங்க. 59வது கேள்வி பாருங்கள், தில்வாரா கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கும். தில்வாரா கோவில், அபு குன்றுகள், இதெல்லாம் ராஜஸ்தானில் இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா. வரலாற்று நினைவிடங்கள் எங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்குறாங்க. 60வது கேள்வி பாருங்கள், டேஷ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலி மொழியால் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசை பற்றி அறிந்து கொள்ள முக்கிய சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மகாவம்சம் தான். சரிங்களா, மகாவம்சம் அப்படின்றது தான் நமக்கு மௌரியர்கள், தென்னிந்தியாவை பற்றி இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் சொல்லுது. சரிங்களா. இந்த மகாவம்சம், தீபவம்சம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய, சரிங்களா, பாலி மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள் தான். சரிங்களா. இந்த 2 நூல்களும் பார்த்திங்கன்னா இங்கே அசோகருடைய பசங்க அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களால பார்த்திங்கன்னா அந்த இலங்கையுடைய வரலாற்று நூல்களாக எழுதப்பட்டுட்டு வந்திருக்கும். சரிங்களா, அவங்களுடைய வம்சங்களால் எழுதப்பட்டுட்டு வந்திருக்கும். சரிங்களா. அப்போ இது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த வரலாறை சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் புத்தம் சார்ந்த நூல்கள் ரெண்டுமே. சரிங்களா, புத்த மதத்தை சார்ந்தது. அடுத்தது பாருங்கள், 61வது கேள்வி. முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவோடய பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸ்டாட்டிக் ஜிகே தான் இதெல்லாம். முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வி.டி. சாவாகர் அப்படின்றவர் தான். இவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னீங்கன்னா, முதல் இந்திய சுதந்திர போர்னு எந்த புரட்சியை சொல்கிறாங்கன்னா பெரும்புரட்சி 1857 நடந்துச்சு இல்லையா, பெரும்புரட்சி, அதை சொல்கிறாரு. இந்த முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடின்னு எதை சொல்கிறாங்கன்னா 1806 நடந்த வேலூர் கழகத்தை சொல்லியிருப்பார். சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்லேயே நமக்கு இந்த டேட்டாஸ் இருக்குது. சரிங்களா. 62வது கொஸ்டின் பாருங்கள், 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஃபிஃபா எங்கே நடைபெற்றது? அதாவது இது எங்கள் எஸ்ஐ கொஸ்டின். சரிங்களா, எங்கள் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இப்போ 2023 எடுத்து கொடுத்த கொஸ்டினே. சரிங்களா. அதனால் இது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கேட்டிருக்கிறோம். சரிங்களா. இது உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுங்க, கத்தார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2 மற்றும் மங்கள்யான் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட இந்தியாவின் முக்கியமான விண்வெளி திட்டங்களை பற்றிய கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஆதித்யா அப்படின்றது சூரியனின் மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். சரியான கூற்று தான். சரிங்களா. ககன்யான் அப்படின்றது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம். இதுவும் சரிதான். சரிங்களா. இந்த கொஸ்டின் எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க பாருங்கள். சரிங்களா. நம்ம கொடுக்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா. அடுத்து சந்திரயான் 1ன்றது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது தப்பு. சரிங்களா. அப்போ இது தப்பு. சந்திரயான் 1ன்றது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம் கிடையாது. சரிங்களா. சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். மங்கள்யான்றது தான் செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். ஆதித்யா அப்படின்றது சூரியனின் மேற்பரப்பினை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். சரிதான். ககன்யான் அப்படின்றது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம். சரிங்களா. இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா. மற்ற ரெண்டுமே தப்பு. அடுத்தது பாருங்கள், G20 மாநாடு 2022 எங்கே நடந்துச்சுன்னா இது இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. இது உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ G20 பார்த்திங்கன்னா நமக்கு 2023 பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நடந்து முடிஞ்சிருச்சு 2023. அடுத்தது எங்கே நடக்க போகுது? இது 2 தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்க போகிறாங்க. சரியா. அப்போ எங்கே நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அடுத்தது எங்கே நடக்க போகுது 2024? இதை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 66வது கொஸ்டின்.
டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பாத் என்பது தற்பொழுது என்ன பெயரில் மாற்றப்படுது? ராஜ்பாத்னா ஒன்றுமே கிடையாது. ராஜ்பாத் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுதந்திர தினத்துக்குலாம் கொடி ஏற்றுறோம்ல, சரிங்களா, டெல்லியில் அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பாத்னு சொல்கிறாங்க. அதை வந்து கடமை பாதை அப்படின்னா கர்டவிய பாதை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க, சரிங்களா. அது சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு உள்ளாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நவம்பர் 1 கொண்டாடப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரிஷி சுனக் அப்படின்றவர் யார் அப்படின்னா பிரிட்டன் அரசியல்வாதி, எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பாருங்கள், இந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு திரும்ப இப்போ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எல் ஆக்குபேஷன் அப்படின்ற புத்தகத்துக்கு 2022 கொடுத்துருந்தாங்க. இப்போ 2023க்குமே நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் இது தேவைப்படாது, இது படிக்க தேவை நீங்கள். அடுத்தது பாருங்கள், உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 17 தான் அனுசரிக்கப்படுது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தற்போது நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அனில் சௌஹான் அப்படின்றவர் தான். முதல் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி யார் அப்படின்னா பிபின் ராவத் அப்படின்றவர், சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கிங்க இது ரெண்டுத்தையும். அடுத்த கொஸ்டின், 75வது சுதந்திர தினம் என்ன பெயரால் கொண்டாடப்பட்டது அப்படின்னா அம்ரித் மகா உற்சவ் அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தேஜாஸ், சரிங்களா. நாட்டின் முதலான கடற்பசு காப்பகம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்தது மூத்த குடிமக்கள் அவசர உதவி எண், சரிங்களா, 14567, சரிங்களா. தற்போது பிரிட்டன் மன்னராக பதவி ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா உங்களுக்கு 3ஆம் சார்லஸ் அப்படின்றவர் தான். அடுத்தது பாருங்கள், கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எதுனா சீரம் நிறுவனம் அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், INS விக்ராந்த் என்பது இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல், சரிங்களா. இது எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டதுன்னா கொச்சின் கப்பல் கட்டும் தளம். நமக்கு தெரியும் இந்தியாவில் 4 கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. காட்டன் ரீப் அப்படின்றது கொல்கத்தாவில் இருக்குது. மாசாகான் கப்பல் கட்டும் தளம்ன்றது உங்களுக்கு மும்பையில் இருக்குது. விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது, சரிங்களா. கொச்சின் கப்பல் கட்டும் தளம்ன்றது கொச்சினில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கான உதவித்தொகை, சரிங்களா. அதாவது அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்னென்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்றது தான். இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம் கொஸ்டினில், சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம 80வது கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். 80வது கேள்வி பாருங்களேன், சைபர் கிரைம் உதவி எண் என்னென்னா 1930, சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த 80 கேள்விகள் பார்த்துருக்கோம். 80மே உங்களுக்கு தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான், சரிங்களா. அடுத்த பகுதியில் நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். இந்த கேள்விகளை பார்க்குறதுனால உங்களுக்கும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பகுதிகளெலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா வேத காலம் பார்த்துருக்குறோம், சரிங்களா. அடுத்ததாக மௌரிய பேரரசு, அதாவது ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், இவங்க எல்லாமே மகத பேரரசில் வந்துடுவாங்க, சரிங்களா. மகதத்தை ஆட்சி செஞ்ச வம்சங்கள் இதெல்லாம் அதை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா அசோகருக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்கும், சரிங்களா. ஒரு வெற்றிடம் இருக்கும். எது வரைக்கும்னா டில்லி சுல்தானியம் வரைக்குமே ஒரு வெற்றிடமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துருக்குறோம் வரலாறு பகுதியில். தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுறோம், முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும், சரிங்களா. தொடர்ச்சியாக பாருங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.